அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பல்வேறு வகையில் வழங்க வேண்டிய பாக்கி தொகை 2000 கோடி ரூபாயை வழங்க வலியுறுத்தி கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக தலைமையக வளாகத்தில் புகுந்த ஊழியர்களுக்கும் தடுக்க முயன்ற போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த பசுமாடு சாலையோரத்தில் நீண்ட நேரம் கேட்பாரற்று கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் காயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஒருவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபு என்பவர் போலீசில் சரணடைந்துள்ளார். கோவை பந்தய சாலையில் சின்னசாமி என்பவரது வீட்டில் 8 வயது மதிக்கத்தக்க சந்தன மரத்தை நேற்றிரவு மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதியில் எறும்பு தின்னி சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சுற்றித் திரிந்த எறும்பு தின்னியை பிடித்து கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். உதகை மலைப்பாதையின் சாலை ஓரங்களில் பூத்து குலுங்கும் செரி பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் மரம் முழுவதும் கொத்து கொத்தாக பூத்துள்ள மலர்கள் நல்ல மணத்தையும் வீசி வருவதால் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்.